ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர்டில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். அவன் வருவான் என்று நான் நினைத்தேன் அப்படின்னு இருக்கு. அது இங்கிலீஷில் ஐ தாட் தட் ஹீ வுட் கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோட எண்டில் நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். இந்த வாக்கியத்தை வச்சு இதை நெகட்டிவ் ஃபார்மில் சொல்லும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பட் நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா இதில் 2 விதமான வாக்கியம் இருக்குது. ஓகே, இதை நல்லா கவனிங்க. அவன் வருவான் அப்படின்றது ஒரு பார்ட்டு. ஓகே, நான் நினைத்தேன் அப்படின்றது ஒரு பார்ட்டு. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் நான் நினைத்தேன் அப்படின்றத ஐ தாட் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா. அவன் வருவான் அப்படின்ற இடத்துல நம்ம ஹி வுட் கம் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஏன் நம்ம இந்த இடத்துல உட்டு யூஸ் பண்ணணும், ஏன் இந்த இடத்துல நம்ம தாட்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நான் நினைத்தேன் அப்படின்றது என்னென்னா கடந்த காலம். அதனால் நம்ம இந்த இடத்துல ஐ தாட்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல தாட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் வருவான் அப்படின்றது என்னென்னா ஃப்யூச்சர். ஓகே, எதிர்காலத்தில் அவன் வருவான் அப்படின்றது. ஆனால் இந்த விஷயத்த நம்ம பாஸ்டில் தான் நினச்சோம் அவன் வருவான் அப்படின்னு. அப்போது அதனால் நம்ம வில்லுடைய பாஸ்ட்டு உட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி. இதனால தான் இந்த இடத்துல திங்க்குக்கு பதிலாக தாட்னு யூஸ் பண்ணுறோம். இங்கே வில்லுக்கு பதிலாக நம்ம உட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஐ தாட் தட் ஹி வுட் கம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி. ஓகே, இப்போ இந்த வாக்கியத்தை இப்படி பிரிப்போம். அவன் வருவான் என்று நான் நினைத்தேன் அப்படின்றது அவன் வருவான் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போது ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போகிறீங்க. ஓகே, அந்த பார்ட்டியில் உங்களோட ஆப்போசிட் எனிமியோ சம்திங் ஒரு உங்களை டார்ச்சர் பண்ணுற யாரோ ஒருத்தர் வந்து வராங்க. உங்களை இரிட்டேட் பண்ணுறக்கூடிய ஒரு பர்சனாக வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அவன் வருவான் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, அந்த பார்ட்டிக்கு அவன் வருவான் நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இது என்னென்னா பாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்த அப்போ நீங்கள் நினச்சி சொல்கிறீங்க, அவன் வருவான் நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா, நான் நினைத்தேன் அப்படின்றது நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த தாட் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம நினைக்கவில்லைன்னு சொல்லி நெகட்டிவாக பிரிக்கிறோம் அப்படின்னா, இதை வேர்ப் செகண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா டிட்டு ப்ளஸ் வேர்ப் ஒன்னுன்னு சொல்லி பிரிப்போம். ஓகே, இதை நெகட்டிவாக பிரிக்கிறோம் அப்படின்னா டிட்டு ப்ளஸ் நாட் ப்ளஸ் வேர்ப் ஒன்னுன்னு சொல்லி பிரிப்போம். ஓகே, அப்போ இந்த தாட் அப்படின்ற வேர்டை இப்படி பிரித்தோம் அப்படின்னா டிட்டு ப்ளஸ் நாட் ப்ளஸ் திங்க்குன்னு சொல்லி பிரிப்போம். ஓகே, அப்போது டிட் நாட் திங்க். இதை ஷார்ட் ஃபார்மில் சொல்லும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், டிடன்ட் திங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது இந்த சென்டென்ஸை இப்போ சொல்லுங்கள். அவன் வருவான் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐ, நான். ஓகே, நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ டிடன்ட் திங்க். ஐ டிடன்ட் திங்க், நான் நினைக்கவில்லை. என்ன நினைக்கவில்லை? ஐ டிடன்ட் திங்க் தட் ஹீ வுட் கம். ஐ டிடன்ட் திங்க் தட் ஹீ வுட் கம். அவன் வருவான் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ டிடன்ட் திங்க் தட் ஹி வுட் கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். சரி, இப்போ இந்த வாக்கியத்தை நம்ம நெகட்டிவாக வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஐ டிடன்ட் திங்க்னு சொல்லி. அப்போது இந்த வாக்கியத்தை நம்ம நெகட்டிவாக மாற்றுவோமா, அவன் வருவான் அப்படின்றத அவன் வரமாட்டான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஏன் அந்த பார்ட்டிக்கு நேற்று வந்த அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக அவன் வரமாட்டான்னு நான் நினச்சேன், அதனால தான் அந்த பார்ட்டிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவன் வரமாட்டான் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வாக்கியத்தை கவனிங்க. இந்த அவன் வருவான் அப்படின்றத நம்ம நெகட்டிவாக அவன் வரமாட்டான் என்று நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போது அவன் வரமாட்டான் என்று நான் நினைத்தேன் அப்படின்ற பொழுது இப்போ இதை தான் நம்ம நெகட்டிவாக மாற்றணும். ஓகே, அப்போ இதை நம்ம பாசிட்டிவ் இது அப்படியே தான் எழுத போகிறோம். அப்போ என்று நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ தாட், இது வந்து பாசிட்டிவ் ஃபார்மில் எழுதுகிறோம். ஐ தாட் தட், என்ன நான் நினைத்தேன். ஐ தாட்னா நான் நினைத்தேன். என்ன நினைத்தேன்? அவன் வருவான் அப்படின்ற நெகட்டிவில் அவன் வர மாட்டான்னு சொல்லும் பொழுது ஹீ வுட் நாட் கம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஹீ வுட் நாட் கம் அப்படின்னா அவன் வர மாட்டான். இது என்ன பாஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே, ஐ தாட் தட் ஹி வுட் நாட் கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நான் நினச்சேன் அவன் வரமாட்டான்னு, ஆனால் அவன் வந்துட்டான்
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஐ தாட் தட் ஹீ வுட் நாட் கம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி ஃபியூ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, நேற்று நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் அப்படின்னு இருக்கு. இது நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் ஃபீலிங் சிக் அப்படின்னா நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் ஃபீலிங் சிக் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சரி, ஐ வாஸ் ஃபீலிங் சிக் எஸ்டர்டே, ஆதலால் நான் நேரத்திற்கு மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன் என்று நினைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் நல்லா கவனிங்க, என்று நான் நினைத்தேன் அப்படின்றத ஃபஸ்ட்டாக எழுதணும். நான் நினைத்தேன் என்ன அப்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ தாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ தாட் தட், நான் நினைத்தேன். என்ன நினைத்தேன்? நான் நேரத்திற்கு மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன் என்று நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம உட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, நான் நேரத்திற்கு மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன். இதில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட் ஐன்னு எழுதியாச்சு. ஓகே, அடுத்தது இந்த வாக்கியம் பாருங்கள், மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன். இது என்னென்னா நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெகட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா நம்ம அங்கே நாட் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல ஐ வுட்டுக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நாட் யூஸ் பண்ணணும். ஐ வுட் நாட், என்ன நான் செய்ய மாட்டேன்? அட்டன் பண்ண மாட்டேன். அப்போது ஐ வுட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங். ஐ வுட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங். அட்டெண்ட் த மீட்டிங். இந்த இடத்துல நேரத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? நேரத்திற்கு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் டைம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போது ஐ தாட் தட் ஐ வுட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ தாட் தட் ஐ வுட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி, இப்போது ஆதலால் நான் நேரத்திற்கு மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன் என்று நினைத்தேன். இந்த இடத்துல ஆதலால் அப்படின்றதுக்கு இங்கே நம்ம ஸோ யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி, இந்த இடத்துல ஐ வாஸ் ஃபீலிங் சிக் எஸ்டர்டே, ஸோ ஐ தாட் தட் ஐ வுட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் ஆன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி, இந்த இடத்துல ஆனால் நான் மீட்டிங் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது பட் ஆனால் நான் மீட்டிங் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ அட்டெண்டட் த மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி, இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், நான் கால் பண்ணுவேன் அவன் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இவ்வளோ நம்ம என்ன மாதிரி மாற்றணும் அப்படின்னா நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஆனால் இங்கே என்னென்னா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம இருக்குது. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் ரெண்டாக நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டாக பிரிச்சுப்போம் இல்லையா? நான் கால் பண்ணுவேன்னு அது ஒரு வாக்கியமாக பிரிச்சுப்போம். அவன் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு வாக்கியமாக பிரிச்சுப்போம். இப்போ அவன் எதிர்பார்க்கவில்லை அப்படின்றத இதில் நம்ம எடுத்தோடனே பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட் தான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, அவன் எதிர்பார்க்கவில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அடுத்ததான் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அவன் எதிர்பார்க்கவில்லை, அவன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம ஹீன்னு யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து எதிர்பார்க்கவில்லை அப்படின்றது நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ டிடன்ட் திங்க்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி எதிர்பார்க்கவில்லை அப்படின்னா டிடன்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போது ஹீ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட், அவன் எதிர்பார்க்கவில்லை. என்ன எதிர்பார்க்கவில்லை? நான் கால் பண்ணுவேன்னு. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஐ வுட் கால். ஓகே, ஹீ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஐ வுட் கால். அவன் நான் கால் பண்ணுவேன் எதிர்பார்க்கல. ஹீ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஐ வுட் கால் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து அவன் எனக்கு உதவுவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இந்த ஃபுல்லாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.